இன்றைக்கி ஸ்வீட் தோசை, கோதுமை மாவை வச்சு கோதுமை மாவு வெள்ளை தோசை, வெல்லம் போட்டு பண்ணுறதுனால வெள்ளை தோசை. இதுக்கு வேணுங்கிறதுலாம் இங்கே 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டீங்கன்னா அரை கப்பு வெல்லம், அப்புறம் 1/4 கப்பு தேங்காய் துருவல், அப்புறம் 1 சிட்டிகை சமையல் சோடா, 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் தோசை வாக்கிறதுக்கு எண்ணெய். இது இந்த வெள்ளத்தை கல் மண்ணாக இருக்கும் இல்லையா, அதனால தண்ணி 1/2 டம்ளர் தண்ணி விட்டு, அந்த 1/2 கப் வெள்ளத்தை 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரையை வச்சுட்டு, வெள்ளம் கொதிக்கிற வரைக்கும் போகிறோம், பாகுலாம் வேண்டாம். அதை வடிகட்டி, ஏன்னா இப்போ டைம் ஆகும் இல்லையா, அதனால அதை வடிகட்டி இந்த வெள்ளம் வேணுங்கிற பொருள் வெள்ளம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கோதுமை மாவு 1 கப் எடுத்துட்டா 1/2 கப்பு வெல்லம், அந்த 1/2 கப்பு வெல்லத்தை 1/2 கப்பு தண்ணி போட்டு கரையை விட்டு வடிகட்டி க்ளீன் பண்ணி வெள்ளை கரைசலாக வச்சுருக்கேன். வெரி குட், ஃபைன். இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, 2 ஸ்பூன் நெய், 1 சிட்டிகை சமையல் சோடா. இதுதான் வேணுங்கிற பொருள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, அதில் தேங்காய் துருவல் ரொம்ப ஈஸி. தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க, 1 சிட்டிகை சமையல் சோடா, தென் கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் நெய், 2 ஸ்பூன் நெய், அப்புறம் இதை இந்த வெள்ளை கரைசல் கொஞ்சம் ஆறி இருக்கும் இல்லையா, விதான்னு அந்த சூட்டில் இதை விட்டு கரையுங்க. தோசை மாவு பழத்துக்கு கரைச்சிடுங்க. இந்த வெள்ளம் பத்தலைன்னா தண்ணி விட்டுக்கலாம். தோசை மாவு பழத்துக்கு கரைச்சிக்கணும். இந்த வெள்ளை தண்ணியை விட்டு, இது தோசை மாவு பழத்துக்கு வெள்ளை கெட்டியாக இருக்குது, அதனால தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுருவாங்க. ஈஸியாக இருக்கு. இதுக்கு பேர் என்ன? வெள்ளை தோசை. கோதுமை ஸ்வீட் வெள்ளை தோசை, ஒயிட் தோசை இல்லை, வெள்ளை இருக்கிறனால வெல்லம். கோதுமை ஸ்வீட் தோசை அப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இவர் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் வராத அளவுக்குமே கன்ஃபியூஷன் பண்ணுறோம். வெள்ளை தோசைன்னு ஒன்று உண்டாது, தோசைன்னு தான் உண்டு. வெள்ளை எங்கேருந்து தான் ஒரு சந்தேகம் வருமோ உங்களுக்கு தெரியல. அதனால கோதுமை ஸ்வீட் தோசைன்னு வேணாலும் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பிரச்சனையே இல்லை, வெள்ளையா வெள்ளமா. பட் இது வெள்ளத்தை போட்டு பண்ணுறதுனால வெள்ளை தோசை. வெள்ளை தோசை தான் ஒரு வியூவர் கேட்டிருந்தேன். நான் வெள்ளை தோசைங்க வெள்ளை தோசை ஒயிட் அப்படின்னு நான் நினச்சேன், அதனால தான் எனக்கு சந்தேகம். அது மாதிரி சந்தேகம் யாருக்குமே வராது. ஒயிட் தோசைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ வெள்ளை தோசைன்னு இருக்குது, அதே போல் தான் அது ஒயிட் தோசை. இப்போ வெள்ளை தோசைன்னு இருந்தால் இப்போ கார தோசைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அது எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்கே. பட் வெள்ளைக்கும் சரி, ஓகே, உங்களோட சந்தேகம் வரலாம் மேபி, அதனால் ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ இது கோதுமை ஒன்றுமே இல்லை, கோதுமை தேங்காய், கோதுமை வெள்ளமே வேண்டாமா, கோதுமை ஸ்வீட் தோசை இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் கோதுமை மாவு, தேங்காய் துருவல், வெள்ளை கரைசல், ஏலப்பொடி, நெய் இதான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ சட்னி போட்டுங்க, நல்ல தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். இதுக்கு எப்படி நல்லா இருக்கும்? வெள்ளை தோசைக்கு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ஓஹோ, நெய் தொட்டு சாப்பிடணும். வெள்ளத்தில் கொண்டு தேங்காய் சட்னி போடுவாங்க, தோசைக்கு வேணால் தேங்காய் சட்னி போடுவாங்க. சரி, தேங்காய் சட்னி இதை போடுங்க, அவ்வளோதானே. இதை தோசை கல் போட்டு இது இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிடுங்க முதல்ல. இது சரின்னு எழுத மாட்டேன். நீங்கள் தான் இதோட அது. இப்போ இதை வாக்கிறதுக்கு எண்ணெயை போட்டுக்கோங்க, தடுவங்க,
தோசை ஆகுங்க அவ்வளோதான். சும்மா ஃபஸ்ட்டு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு கடலை தடவி விடுது. தோசை வெள்ளம்னால ஒரு வேளை ஈஸியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். பட் தோசை மாதிரி மெல்லிசாக வைக்க முடியாது. இதை போட்டு முதல்ல எண்ணெயை தடவிக்கோங்க இல்லையா, லேசாக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு கட்டி இல்லாமல் இதை கரைச்சி விடணும். அவ்வளோதான். இது நான் அரை டம்ளர் தண்ணி சொன்னேன் இல்லையா வெள்ளை கரைசலுக்கு, அது ஒரு டம்ளர் விட்டுருந்ததெல்லாம் சரியாக இருக்கும். விட்டு வட்டாமல் போச்சுன்னா வேஸ்ட்டாக போகுங்கிறதுனால சொன்னேன். இது மாதிரி தண்ணி விட்டு வறுத்துக்கணும். இது மாதிரி வறுத்துக்கணும். வறுத்துட்டு சுற்றி நெய்யோ எண்ணெயோ பார்க்கலாம் விடுறோம். அப்புறம் இதை தோசை திருப்பியால் எடுத்து ரொம்ப செவக்கெல்லாம் விட வேண்டாம். ஏன்னா இது வெல்லம் இல்லையா, அப்போ 6 நேரம் ஒரு மாதிரி கெட்டியாக போயிடும், சாஃப்டாக இருக்காது. அதனால கொஞ்சம் எடுக்க வரும்போதே எடுத்துடணும். கொஞ்சம் வேணும், கொஞ்சம் வேகணும், ஜாக்கிரதை எடுக்கணும் போல இருக்கு. இப்போ வெள்ளை சாமான்களே should be very careful. வெல்லம் போட்டு எது பண்ணாலும் இது நகர்றது. உள்ளெல்லாம் வேக ஜாக்கிரதையாக போடுங்க. எடுக்கிறதுலே ஒரு பெரிய ஆர்ட் வந்துருக்கு. அவ்வளோதான். இந்த பக்கமும் விட்டு நெய்யோ எண்ணெயோ, நெய் விட்டுனா ரொம்ப நாளாக இருக்கும். நெய் விட்டுக்கோங்க. நெய் அதில் மிச்சம் இருந்த நெய். அவ்வளோதான். ஈஸியாக வருது பார்த்துக்கா. அவ்வளோதான், வெள்ளை தோசை ரெடி. இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக எடுத்தோம்னா காஞ்ச உடனே கெட்டியாக போயிடும். இதுதான் வெள்ளை தோசை. இதுக்கு நெய் தொட்டுன்னு சாப்பிடும்போது வேறு ஒன்றுமே வேண்டாம். இதில் தேங்காய் இருக்குது, ஏலக்காய் இருக்குது, எல்லாமே இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணி பாருங்க. வெள்ளை தோசை ரெடி. பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். கோதுமை ஸ்வீட் தோசை. அலைஸ் கோதுமை ஸ்வீட் தோசை பண்ணி பாருங்கள்.